सर नमस्कार। नमस्कार जी। सर ये जो मैच में हर बार तुम जीतते आ रहा था और ये लास्ट में क्यों हार गया? अरे बाबा, ये अर्जेंटीना का बात आप कर रहा है क्या? हाँ ये सर। अर्जेंटीना टीम ने हारा नहीं है यार। अर्जेंटीना जीत गई, लेकिन ये जीत पहले वर्ल्ड कप अर्जेंटीना के लिए लेके गया। अब मेसी ने ये वर्ल्ड कप स्पेनिश लैंग्वेज के स्पेन के दे दिया। स्पेन को उन्हें मंच ने प्यार से दे दिया। ये मैच में खेला खेला भी नहीं, एक ही टीम खेला है, लेकिन मेसी ड्रामा बनाया। ये स्पेनिश अर्जेंटीना स्पेन से था, अर्जेंटीना आ गया, इसलिए पैस है। स्पेन और अर्जेंटीना एक ही देश है, ये दिखाया था अमेरिका प्रेसिडेंट ड्रम ने अभी देखा इतना स्पेनिश लैंग्वेज के ताकत, इतना स्पेनिश दुनिया में इतना ताकत है। पूरा मेसी ने ये वर्ल्ड कप मैच में अमेरिका में वही ये ड्रम को दिखाया था। ये आपने ये वीडियो देखा ना? लास्ट फाइनल मैच का गिफ्ट देने दे कोई भी ड्रम का मुंह देखा भी नहीं है, गुस्सा में देखा है सब दोनों टीम। क्या के लिए स्पेनिश का उन लोग को झगड़ा किए। ये वर्ल्ड पॉलिटिकल चल रहा है, ये वर्ल्ड का पूरा वर्ल्ड पॉलिटिकल ये साल में बनाया ना। ये वर्ल्ड का पूरा वर्ल्ड पॉलिटिकल यूज़ किया। ये वर्ल्ड कप मैच ही नहीं है। वो रसिया 2 वर्ल्ड कप मैच में नहीं आया, कारण वो यूक्रेन में लड़ाई किया बोला था, लेकिन लड़ाई अभी ईरान में अमेरिका लड़ाई कर रहा है, लेकिन अमेरिका कैसा आ गया वर्ल्ड कप मैच में? उनको भी मना करना है ना फीफा। ये पूरा मैच खेलता भी नहीं है, पूरा आरसी वर्ल्ड पॉलिटिकल। अरे अभी अर्जेंटीना ஜெயிக்கலைங்கிறது ஒரு அப்பட்டமான பொய். அர்ஜென்டினா ஜெயிச்சிருக்கிறது. ஆனால் அர்ஜென்டினா ஜெயிச்சது அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் ஒன்று தான். ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் ஜெயிச்சிருக்கு. அந்த ஸ்பானிஷ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய அர்ஜென்டினா விளையாடவே இல்லை, அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஸ்பெயின் லாங்குவேஜ் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எய்ம். ஸ்பெயினுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த சண்டையோ இல்லை, இது மிகப்பெரிய உலக தலைவர்களுக்குள் நடக்கின்ற போட்டி தான் இந்த மேட்சி வெற்றி தோல்வியை தீர்மானித்தது. இதில் மெஸ்ஸி விளையாண்டது ஃபுல்லாமே ட்ராமா. ஆனால் அவர்கள் ஏற்கனவே உறுதி பண்ணியிருந்தார்கள், ஸ்பெயினுக்கு தான் நம்ம இந்த கப்பை கொடுக்க வேண்டும் என்று. அர்ஜென்டினாவின் பூரா செட்டிங்ஸ், அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் ரெண்டும் ஒரே நாடு தான். அவர்கள் அன்றைக்கு அர்ஜென்டினா இருக்கிற தன்னுடைய இருக்கிற தேசத்துக்கு கொண்டு போனார்கள் கப்பை. இன்று தன்னுடைய பூர்வீக தேசான ஸ்பெயினுக்கு அவர்கள் அந்த கப்பை, தன்னுடைய மொழி, தன்னுடைய இனம், தன்னுடைய மதத்தை அவர்கள் உயர்த்தி இந்த ட்ரம்மும் அமெரிக்கா முன்னாடி காண்பிப்பதற்காக இந்த வேர்ல்டு கப்பை அவர்கள் ஸ்பெயினுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் அவர் மெஸ்ஸி சொல்கிறார், எனக்கு ஸ்பெயின் ஜெயிச்சதில் மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். அது காரணம் என்ன? எங்களுடைய ஸ்பானிஷ் மொழி உலகத்திலே ஜெயிச்சிருக்கிறது என்பதுதான். நாம் அன்று அமெரிக்காவுக்கு இது முகத்தில் ஒரு அறை கொடுத்தாத மாதிரி ஒரு சரியான அடியை இந்த ஸ்பானிஷ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஸ்பானிஷ் என்பது ஒரு சாதாரண ஒரு மொழி அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அவர்கள் அன்று கால்பந்தாட்டத்தில் ஸ்பானிஷ் வீரர் ஜெயிச்சவுடன் கொடியை காலால் எட்டி உதைக்கிறார். இது பீவாவுக்கும் விளையாட்டு மைதானத்துக்கும் ஒரு அவப்பெயர். அவர் மிதித்து உதைத்ததற்கு அடித்து வீழ்த்தினதுக்கு காரணம் அமெரிக்காவை தன்னுடைய காலால் எட்டி உதைப்பது போல் அவர் ஒரு மெசேஜை சொல்லுகிறார் என்பதுதான் அர்த்தம். எனவே நம் ரசிகர்கள் தான் முட்டாளாக இருக்கிறோம், ஆனால் அவர்கள் நினைத்ததை சரியாக அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை. இதில் நடக்கின்றத மிகப்பெரிய தலைவர்களுக்குள் நடக்கின்ற, உலக தலைவர்கள் நடக்கிற ஒரு போட்டி தான் இந்த போட்டியில் வெளிவந்திருக்கிறது. இது 3ஆம் வேர்ல்டு வாருக்கான அறிகுறிகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் இவர்களெல்லாம் இந்த மொழி மேல் இத்தனை உணர்வுகள் இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய மொழி மீது நாம் எவ்வளவு உணர்வு வைத்திருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நண்பர்களே. இந்த தாய்மொழி ஈழத்தமிழர்கள் அங்கே செத்து மடிந்து கொண்டிருந்த போது நாம் இங்கே இருந்து மகிழ்ச்சியாக உணவு உண்டு மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். எந்த ஒரு துன்பமோ துக்கமோ எதிர்ப்பு கூட நம்மளால் தெரிவிக்க முடியாத அளவுக்கு அந்த ஈழத்தமிழர்களின் மரணத்தை தான் நாம் வீடியோவில் பார்த்து கொண்டிருந்தோம். நம்மளால் எதுவுமே செய்ய முடியவில்லையே. உலகம் முழுவதும் தமிழன் ஆண்டான், தமிழை உலகமெங்கும் கொண்டு சென்றான் பாண்டியன் சோழன் என்றெல்லாம் சொல்லுகின்ற நாம் ஏன் நம்மளுக்குள் அந்த உணர்வு இல்லாமல் போனது? சிந்தித்து பாருங்கள். மொழி என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. ஒரு உயிர் எப்போது ஒரு பெண்ணின் வயிற்றில் உருவாகிறதோ அப்போதே அது முதல் உணவை உண்ணும்போது ஒரு உயிர் வந்தவுடனே உள்வாங்கிக் கொள்வது ஒரு தாய் பேசும் அந்த ஓசை, தாய்மொழியைத்தான். அதனால்தான் அதை சொன்னான், தாய்மொழி என்று சொன்னான். மொழியில் சிறந்தது எதுவுமே இல்லை. ஒரு மதத்தை விட்டு நாம் மாறலாம், ஒரு இனத்தை விட்டு மாறலாம், ஒரு ஊரை விட்டு மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு மொழியை ஒருவன் மாற்றியே ஆக முடியாது. அவன் சாகும் வரை அந்த மொழியை சேர்ந்தவனாகத்தான் அவன் முத்திரை கொடுத்தப்படுகிறான். தாயின் வயிற்றில் இருக்கும்போது கேட்டு முதல் அவனுடைய தாய்மொழியை அறிந்து கொள்கிறான். அப்படிப்பட்ட ஒன்று சதையும் நகமும் போன்றது, அதை பிரிக்க முடியாது. அப்படி இருக்கின்ற நம் முன்னோர்கள் அதனால தான் உலகம் ஃபுல்லாக சென்று நம்முடைய தமிழ் மொழியை பறைசாற்றினார்கள். ஆனால் நாம் நினைக்கிறோம் வெள்ளைக்காரர்கள் தான் மதத்தையும் மொழியையும் பரப்பினார்கள், சென்ற இடங்களாம். இல்லை, பாண்டியனும் சோழனும் செய்யாததையே அவர்கள் செய்துவிட்டார்கள். ஆனால் சிலர் கூறுகிறார்கள், ஒரு மிளகுக்கு வந்தவன் நம்மை ஆண்டு விட்டான் என்று. மிளகுக்கு அன்றும் வந்தார்கள், கிராமுக்கும் மிளகுக்கும் பட்டைக்கும் ஏலக்காவிற்கும் அன்றைக்கும் வந்தார்கள். பாண்டியன் காலத்திலேயும் வந்தார்கள், கிரேக்கர்கள் வந்தார்கள், சைனர்கள் வந்தார்கள். ஏன் அவர்களெல்லாம் நாடை பிடிக்கும்? அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும் பயப்படும் அளவுக்கும் பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை அவர்கள் காட்டிக் கொண்டிருந்தார்கள். தன்னுடைய வீட்டு பஞ்சாயத்துக்கு அவனை கூப்பிடவில்லை. நீங்கள் முட்டாள்தனமாக இடைக்காலத்தில் நீங்கள் அரசர்கள் அவனை தன்னுடைய வீட்டு பஞ்சாயத்துக்கு அவனை கூட்டினால் அவன் உங்களை எல்லாம் அறிந்து கொண்டு உங்களை அடிமைப்படுத்தினான். ஏன் எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே பயோவாரை நாம் கண்டறிந்திருக்கிறோம். அலெக்சாண்டர் இந்தியாவை வென்று விட்டோம் என்று நினைத்தான். ஆனால் அவனால் வென்ற முடிந்தா? அந்த பயோவார் என்பது முதலிலே அலெக்சாண்டரின் மரணத்திலே தான் அது உபயோகிக்கப்படுகிறது. அலெக்சாண்டருக்கு கொடுத்தது கிருமிகள் கலந்த ஒரு இனிப்பு பானத்தை தான் அவனுக்கு அருந்த கொடுத்து அவனுடைய முதல் அரவாணி பாதுகாவலுக்கு இருந்த அரவாணியை அவர்கள் வீழ்த்துகிறார்கள். அடுத்தது அவனையும் அந்த பானத்தை அருந்த வைத்து அவனை வீழ்த்த வைத்தார்கள். முதல் பயோவாரை கண்டுபிடித்ததே இந்தியர்கள் தான் என்றால் எவ்வளவு உண்மை! இன்று அயன்டோம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த அயன்டோமை எல்லாம் நாம் பல 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே கண்டறிந்திருக்கிறோம். அதாவது தமிழை ஆண்ட தமிழ் மன்னன் ராவணன் அழகாக ராமன் வர முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிறான். அதான் பஞ்ச வஸ்திரம். அந்த பஞ்ச வஸ்திரமானது எந்த ஒரு ஆயுதங்களும் தன்னுடைய இலங்கை தேசத்துக்குள் வரவிடாமல் அவனை அப்படியே கவர் செய்து வைத்திருக்கிறது. எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ நாட்கள் அவன் தவன் இருக்கிறான். ராமன் ஸ்ரீலங்கைக்குள் செல்ல வேண்டும் என்று முடியவில்லை. அவன் கடைசியாக அந்த பஞ்ச தந்திரத்தை எப்படி வீழ்த்துவது என்பதை தான் கண்டறிவதற்காக ஒருத்தனை சேவகனை அனுப்புகிறான். அப்படி என்றால் எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னால் நம் அறிவியலிலும் இலக்கியத்திலும் எல்லா துறைகளிலும் சிறந்து மருத்துவத்திலும் புத்தர் இருக்கின்ற போது, புத்தர் வாழ்ந்த காலத்திலே மூளை ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் நாம் எல்லா துறைகளிலும் வெற்றி கண்ட நம்மளால் ஒரு கால்பந்து ஆட்டத்தில் இன்னொரு நாட்டை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்க முடிகிறது பொழுது நம்மளால் விளையாட முடியவில்லை. 6000 கோடி தமிழ்நாட்டில் மட்டும் 5 கோடிக்கு மேல் இருக்கிறார்கள் மக்கள். நாம் இங்கே அவர்கள் 1 லட்சம் 5 லட்சம் வீரர், 5 லட்சம் மக்கள் தொகை உள்ளவர்கள் எல்லாம் கொண்டு இருக்கிறார்கள். நம்மிடம் ஒரு மொழி உணர்வு இல்லை. நாம் இந்த தேசத்தில் இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் இருந்தும் நம்மளால் ஒரு தமிழ் தேசத்தை உருவாக்க முடியவில்லை. இந்த பூமி பந்திலே நம்முடைய ஆசைகள், கனவுகள் எல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளும் வியூவாவில் விளையாட வேண்டும் என்றால் நம்மளுக்கு என்று ஒரு தமிழ் தேசம் வர வேண்டும், தமிழ் கண்ட்ரி வர வேண்டும். இன்று இந்த தேசம்
ஒரு மொழியே இல்லாத ஒருவர்களெல்லாம் பாஸ்போர்ட்டு ஐநா வழங்கியிருக்கிறது. ஆனால் மொழி, இலக்கியம் எல்லாம், நாடு, நிலம் எல்லாம் இருந்துமே நம்மளால் ஒரு தேசத்தை உருவாக்க முடியவில்லை. இந்த தமிழ் தேசம் வளர வேண்டும், மலர்ந்தே ஆக வேண்டும். அதுதான் நம்முடைய வளர்ச்சி நண்பர்களே. அதற்காக நாம் போராடி கொண்டே இருப்போம். நம்முடைய போராட்டம் ஒரு நாள் வெற்றி விவேகமாகவும் அமைதியாகவும் அதை வரப்போன்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு முன்கூட்டியான தயாரிப்புகளோடு நாம் போராடி ஒரு நாள் ஜெயிக்க வேண்டும் என்று மன உறுதியோடு இருங்கள். நன்றி.